Hi my dear friends and cuties. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேங்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களால உடனே பார்க்க முடியும். நான் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ஃப்ரேம் வச்சிருப்போம்ல அது உடைஞ்சிருச்சு. சரி அதை தூக்கி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் இன்னைக்கு நான் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ரிங் இல்லாதவங்க கார்ட்போர்ட் கூட இது மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம இது மாதிரி த்ரெட் சுத்திக்கலாம். இது அங்கங்க உடைஞ்சிருந்ததுனால அது தெரியாம இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் பிங்க் கலர் த்ரெட்டை ஃபுல்லா சுத்திடுறேன். அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேமோட இது அதுல இருந்துச்சு, அதை எடுக்க முடியல. அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஃபுல்லா சுத்தி முடிச்சாச்சு. எண்டில் கொஞ்சமா க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த த்ரெட்டை அதில் ஒட்டிடலாம். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 சென்டிமீட்டரில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி 3ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே 4ஆம் அடிப்போம்ல, அது மாதிரி இல்லாமல் இது 3ஆம் அடிச்சுக்கலாம். இப்போ அது மாதிரி வரைஞ்சிட்டு அந்த லைன் மேலேயே நான் கட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வரைஞ்சிட்டு கட் பண்ணிங்கன்னா தான் ஷேப் நல்லாயிருக்கும். அந்த லைன் மேலேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூ ரெடி ஆயிடுச்சு. இது 6 பெட்டல்ஸ் இருக்கும் 3ஆம் அடிச்சதுனால. இப்போ எல்லோ கலரில் ரவுண்டாக ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த பூவோட சென்டரில் வச்சிடலாம். நமக்கு இது மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் தேவைப்படுது. நான் கலர் கலராக செஞ்சு வச்சுருக்கேன். கலர் கலராக செஞ்சதுனால நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாமே ஒரே கலரில் தானே நிறையா பார்த்துட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் இன்னைக்கு கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் நிறையா கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பிங்க் கலர் த்ரெட்டில் நான் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். அதை வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு லென்த்தாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எண்டில் நல்லா முடிச்சு போட்டுக்கிறேன். நம்ம பீட்ஸ் கோர்க்கணும், அது கீழே உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் கீழே நல்லா முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ கோல்டு கலர் பீட் ஒன்று, அப்புறம் ஒயிட் கலர் ஒன்று, திரும்பவும் கோல்டு கலர் பீட் ஒன்று, இது மாதிரி நான் 3 பீட்ஸ் நான் கோர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரே கலரில் கோர்த்துக்கிறதா இருந்தாலும் கோர்த்துக்கலாம். இது எதுக்காகனா வெயிட்டுக்காக. இப்போ வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் ஒட்டினோம்னா அந்த த்ரெட்டில் மேலே மேலே வந்துட்டே இருக்கும்ல, கீழே தொங்காது. அதனால் கீழே வெயிட்டுக்காக 3 பீட்ஸ் நான் கோர்த்துருக்கேன். இப்போ ஆரஞ்சு கலர் ஃப்ளவரை நான் அதில் வச்சுட்டு இன்னொரு எல்லோ கலர் ரவுண்ட் பீஸை அது மேலே வச்சு ஒட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே எல்லோ கலர் இருக்கும். அதே போல் நான் வேறு வேறு கலர்லாம் நான் வரிசையாக வச்சுட்டே வரேன். ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம 4 ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ அதுவும் அது மேலேயும் இன்னொரு எல்லோ கலர் இதை நம்ம ஒட்டிடலாம். இப்போ நான் பிங்க் கலர் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த த்ரெட்டு மேலே வச்சிடலாம். இப்போ திரும்பவும் நான் எல்லோ கலர் பீஸ் ரவுண்ட் பீஸ் எடுத்து அந்த மேலே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிடுறேன். இப்போ இன்னும் ஸ்கை ப்ளூ கலர் ஒட்டாமல் இருக்குது. அந்த ஸ்கை ப்ளூ கலரையும் நம்ம அதே போல் ஒட்டிடலாம். இப்போ எவ்வளோ நூல் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணுமோ அவ்வளோ தூரம் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நாட் தான் போடணும். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இது மாதிரி நான் முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஸ்கை ப்ளூ கலரையும் ஒட்டிடலாம். கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வச்சுட்டு திருப்பவும் அந்த எல்லோ கலர் குட்டி ரவுண்ட் பீஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டுக்கு மேலே வச்சு ஒட்டிடலாம். இப்படி ஒட்டினோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ தூக்கி நிறுத்தும்போது பார்த்திங்கன்னா நல்லா கீழே தொங்கிட்டு அழகாக இருக்கும். இதே போல் தான் நம்ம எல்லாமே இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம அதே மாதிரி கட்டிகிட்டே வரலாம். இதே போல் தான் எல்லா ரவுண்டுமே செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் கட்டி முடிச்சிட்டேன். கடைசியாக ஒரு பீஸ் இருக்குது, அதையும் அதே மாதிரி நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். நீங்கள் ஒரே அந்த கலர் ஃபஸ்ட்டு நம்ம இது ஒட்டினோம்ல அதே கலரில் தான் எல்லாமே ஒட்டணுன்ட்டு இல்லை, நீங்கள் மாற்றி மாற்றி கூட ஒட்டிக்கலாம். பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். கலர் பேப்பர் இல்லாதவங்க வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும் வச்சு பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நடுவில் மட்டும் வேறு ஏதாவது கலர் வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் பண்ணலான்னு தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் சரி கலர்ஃபுல்லாக பண்ணலாம் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கலர் கலராக ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் செய்யலாம். இது சீலிங்கில் தொங்க விடுற மாதிரி ஹேங்கிங். இது மாதிரி 4 சைடும் இது மாதிரி ஒரே அளவு த்ரெட்டை வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே போல் இந்த 2 சைடும் கட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 பக்கமும் நம்ம த்ரெட்டு கட்டியாச்சு. மேலே எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம்.
இப்போ இது வந்து தூக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக இருக்கும். நான் இதை வந்து ஹேங் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நேரில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் தோட்டத்தில் ஒரு கொடி மாதிரி இன்னும் நீளமாக படர்ந்துருந்தது. அதை நான் எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சுருந்தேன். அது இது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா வந்து நான் ரோல் பண்ணிவிட்டு அது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு அந்த கொடியை வச்சு இது மாதிரி நான் சுற்றிட்டேன். ஒரு நேச்சுராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. அதனால தான் அப்லோட் பண்ணேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எங்கேயுமே வந்து பிரிஞ்சு வராத மாதிரி வந்து நான் அது எல்லாத்தையுமே கோர்த்துட்டேன். நல்லா காஞ்சிட்டதுனால ரொம்ப மொடன்னு இருந்தது, உடையிற மாதிரி இருந்தது. நான் வந்து அங்கங்கே பிரிச்சுட்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் த்ரெட்டு போட்டு கட்டிக்கிட்டேன். இது சணல்ங்கிறதுனால வந்து அந்த கலர்லேயே இருந்தது, அந்த கொடியோட கலர்லேயே இருந்ததுனால அது கட்டினது வந்து நல்லா கிளியராக தெரியல. அது நமக்கும் அது மாதிரி தான் இருக்கணும், கிளியராக கட்டின மாதிரி தெரியக்கூடாது. அங்கங்கே எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப் இருந்ததோ, பிரிஞ்சு வர மாதிரி இருந்ததோ அந்த இடத்துல எல்லாமே வந்து நான் கோர்த்து நல்லா த்ரெட்டு போட்டு கட்டிட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ளவர் வச்சுக்கலாம். நான் இதுக்குமே வந்து கலராக வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என்கிட்ட வந்து 2 கலர் தான் இருந்தது. அதெல்லாம் ஒட்டி அந்த ஃபஸ்ட்டு ஹேங்கிங் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 கலர் ஃப்ளவர்ஸ் தான் மீதி இருந்தது. அதனால் அதை 2 மட்டும் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றி எங்கெங்கெல்லாம் வந்து பிரித்து வர மாதிரி இருக்கோ அங்கே எல்லாமே வந்து த்ரெட்டு கோர்த்து நம்ம நல்லா இறுக்கி கட்டிக்கலாம். நம்ம இது மேலே ஃப்ளவர்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அது த்ரெட்டு கோர்த்துருக்கிறது வந்து தெரியாது. அதனால் எங்கே வேணுமோ அங்கெல்லாம் கோர்த்து நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது ஒவ்வொரு இடத்துல. அது அப்படியே இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து ஃப்ளவர்ஸ் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து இங்கே தான் ஃப்ளவர்ஸ் வைக்கணுன்ட்டுலாம் இல்லை, எனக்கு எங்கெங்கே தோணுச்சோ அங்கெல்லாம் நான் வச்சுட்டேன். டவுன் சைடு இருக்கவங்களுக்கு இது மாதிரி கொடியெல்லாம் கிடைக்காது. ஆனால் தோட்டத்து பக்கம் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்கவுங்க தோட்டத்தில் வந்து இது மாதிரி கொடியெல்லாம் நிறையா படர்ந்துருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காய வச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்ல, வேஸ்ட்டாக இருக்கிறத வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது அந்த மாதிரி இருந்ததில்ல, அதுலேயும் நான் அங்கங்கே ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் வந்து நான் வச்சு விட்டுறேன். மீதி இருந்த எல்லா பூவுமே வந்து நான் இதில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த சரடு தெரிஞ்சதில்ல, அதுவுமே தெரியாத அளவுக்கு நான் வந்து அந்த ஃப்ளவரை வச்சு மறைச்சிட்டேன். என்கிட்ட வந்து பர்பிள் கலரும் பிங்க் கலரும் தான் இருந்தது. அதை வச்சு நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒட்டிட்டேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹேங்கிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.